ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இட்லி, தோசை, அப்பம் இதுக்கெல்லாம் ஒரு சட்னி மாதிரி பண்ணலாம். இது வந்து ரைஸ்க்கும் நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு மாதிரி இருக்கும், ஆனால் இது நார்த்தில் வந்து கடின்னுவாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. கடாயில் ஒரு கரண்டி ஆயில் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அந்த வரமிளகாய் தாளிக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி அதையும் போட்டு அதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன டொமேட்டோ கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3-4 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வதங்குற டைமில் நம்ம இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணால் இந்த கப்பில் 1 கப் வந்து கடலை மாவு, 2 கப் தயிர், கெட்டி தயிராக போடணும். போட்டுட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடலாம். அந்த லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இதில் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க. எங்கேயுமே லம்ஸ் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி 1 லிட்டர் கிட்ட தண்ணி விடலாம். இதில் தண்ணி விட்டு நல்லா டைலூட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்குன அந்த ஐட்டத்தில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதை நம்ம இட்லி, தோசையில் கொரியாண்டர் லீஃப் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபுல்ஃபில்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி இட்லிக்கு சட்னி சாப்பிடாமல் இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, பாய்.